தினமாக தினத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் முதலில் மகிழ்ச்சி அடைவதோடு உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சினிமாவுடைய ஆண்டு வருமானம் 3000 கோடி ரூபாய். அதில் ஜிஎஸ்டியை நாங்கள் 540 கோடி ரூபாய் வந்து அதில் டேக்ஸ் கட்டுறோம். 8% லோக்கல் பாடி டேக்ஸு 240 கோடி ரூபாய். 780 கோடி ரூபாய் திரைப்படத்துறையை நாங்கள் வரியாக கட்டிட்டு இருக்கோம். அது இல்லாமல் உங்களோட வருமான வரி அதெல்லாம் தனி. இதில் ஒரு உறுப்பினர் ஒரு வயசானவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கிறவங்க ஒரு 10,000 பேர் தான் இருக்காங்க. அவங்க மாதம் ஒரு 2,500 ரூபாய் நீங்கள் உதவி பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி தான் ஆகும். வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் தான். இந்த 10,000 பேரும் கூலி தொழிலாளர்கள். இன்னைக்கு வேலை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ வயசான காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால மாதம் 2,500 ரூபாய்னா 2.5 கோடி, வருஷத்துக்கு 30 கோடி. 780 கோடியில் எங்களுக்கு ஒரு 4% கூட அது இல்லை. அதனால தயவு செய்து எங்களுக்கு கோரிக்கை நீங்கள் மாநில அரசுக்கு எடுத்து செல்வார் என்று கேட்டுக்கொண்டு அந்த பயனுள்ள இடத்த பேசிட்டோம். ஐயா அது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த இடத்த பேசிட்டோம். துணை முதல்வர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கூப்பிட்டு, ரெவன்யூ மினிஸ்டர் கூப்பிட்டு இதை உடனடியாக பண்ணிக்கணும்னு சொல்லி போன மாதம் அதுக்கான மீட்டிங் நடந்து விரைவில் அதுக்கான உத்தரவு வர இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வேண்டுகோள் இருக்கிறதால உங்க முன்னாடி நம்ம அமைச்சருக்கு இந்த வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பரிசு பெற்றவர்களை விருது பெற்றவர்களை வாழ்க்கையும் நமது ஒருமைப்பாடு தினம். அதாவது வந்து இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒற்றுமை தினம். இந்த டிசம்பர் 2ங்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து திரைப்பட தொழிலாளர்கள், ஏறக்குறைய 12 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவில் திரைப்பட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே அமைப்பு வந்து ஐஃபெக்ங்கிற ஒரு அமைப்பு தான் இதனோட அமைப்பு. அதோட சவுத் இந்தியாவோட ஒரு மினிமம் மேக்ஸிமம் பாடி வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஏறக்குறைய 30,000 படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். உலகத்தில் 30,000 திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரே அமைப்பு பெப்சி அமைப்பு தான். இந்த விருதுகளை பெற்றவர்களை வாழ்த்தியும் பெப்சிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க கோரியும் மாண்புமிகு அமைச்சர்களை பேசுமாறு மேடை கிடைக்கிறேன். நன்றி, வணக்கம். தினமாக தினத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் முதலில் மகிழ்ச்சி அடைவதோடு உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை இன்றைக்கு நம்முடைய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஆர்கே செல்வமணி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நன்றியுரை ஆற்றிருக்கின்ற பொருளாளர் திரு SP செந்தில்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துணைத் தலைவர்கள் திரு தினா அவர்களே, திரு மாரி அவர்களே, திரு அசோக் மேத்தா அவர்களே, திரு மோகனம் இந்திரன் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே, இணை செயலாளர்கள் திரு ராமலிங்கம் அவர்களே, திரு புருஷோத்தம் அவர்களே, திருமதி சஜிதா அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, திரு ராஜரத்னம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் திரு ராதாரவி அவர்களே, இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களே, திரு இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களே,
இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் வருகின்ற இயக்குனர் நடிகர்களே, திரு ரவி மரியா அவர்களே, மற்றும் பாலசேகரன் அவர்களே, கேமராமேன் திரு இளவரசு அவர்களே, திரு கேமராமேன் ராஜீவ் மேன் அவர்களே, மற்றும் வருகின்ற இயக்குநர்களே, நடிகர்களே, தொழிலாளர்களே, திரைப்படம் சம்பந்தமான திரையுலகத்தை சார்ந்த தொழிலாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, மற்றும் வருகின்ற அன்புக்கினிய தலைவர் கலைஞர் அன்புக்குரிய உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், ஒரு அரசின் பிரதிநிதியாக அமைச்சரை அழைக்கிறார் என்று சொன்னால் அது கோரிக்கை இல்லாமல் இருக்காது என்பதை மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதுதான் இந்த இடத்துல எனக்கு மனதிலே பதிவாக இருக்கின்றது. எனவே இங்கே பல்வேறு கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர். எனவே உங்களுடைய அரசு தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திரையுலகத்தை சார்ந்தவர். அதேபோல் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு பயணித்தவர். எனவே அந்த வகையில் என்னை பொறுத்தளவு ஒரு இங்கிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை, தரக்கூடிய கடிதத்தை அங்கே ஒன்றை ஒப்படைப்பதுதான் என்னுடைய கடமையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, காரணம் அதை சொல்வது ஏதோ என்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர்களுடைய அரசு தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தான் இதை சுவசுகமாக நான் சொல்கிறேன். எனவே அந்த வகையிலே அந்த கோரிக்கை பற்றி நான் ஏதோ அமைச்சராக வந்திருக்கேன், அதில் ஏதோ எனக்கு அதில் ஒரு அச்சம் ஏற்படும், நிறைவேற்ற முடியுமா என்கிற எண்ணம் துளியும் எனக்கு உருவாகவில்லை. நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான மாண்புக்கு முதலமைச்சர் தலைவர்களும் துணைமுதலும் இருக்கிற பொழுது அது எனக்கு எந்த விதத்திலும் துளியும் அச்சம் ஏற்பட வாய்ப்பில்லை. அவர்களோடு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதை நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் அந்த வகையில் நம்முடைய அரசு மூலமாக நம்முடைய அன்புக்கினிய மாண்புக்கு முதலமைச்சர் பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறோம். கடந்த காலத்தில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பொழுதும் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்திய முழுவதும் பரவியுள்ள திரைப்பட தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் ஒன்றிணைக்கும் பொருட்டாக, சகோதரத்துவத்தையும் நட்புறவையும் வளர்க்கும் பொருட்டாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2 அன்று அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடப்பட்டுள்ளது சிறப்புக்குரிய ஒன்று. கடந்த ஆண்டு கூட அழைத்தார்கள், எங்களால் வர இயலவில்லை. எனவே உரிமையோடு இன்னும் சொல்ல போனால் குரலை கொஞ்சம் ஓங்கியே ஒழித்தார் திரு செல்வமணி அவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் ஒரு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளை ஏற்று எந்த அளவுக்கு இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் பாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக நான் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் என்று உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை படித்து விட்டு விரைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இன்னொரு அமைச்சர்கள் நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் கணேசருடைய பெயரும் போட்டிருந்தது. அவர் கலந்திருந்தால் கூட நான் தப்பித்திரேன் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இருவரும் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஏக்கம் அங்கே உங்களுடைய ஏமாற்றம் ஆகிவிடும் என்கிற சூழ்நிலையில் கலந்து கொண்டு இந்த விரைவாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே தான் விரைவாக நாங்கள் கலந்து கொண்டு செல்கிறோம் என்று உத்தரவாதம் தந்திருந்தால் இங்கே நாங்கள் வந்தோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெப்சி அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கலை இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இன்றைக்கு இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எழுத்தாளர்கள், திரைப்படத்துறை சார்ந்த பல்வேறு பிரிவின் 23 சங்கங்கள் இணைந்து கூட்டமைப்பிய நம்முடைய பெப்சி என்று அழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. இத்தகைய பெருமைமிக்க பெப்சி அமைப்பின் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது ஏதோ அங்கே முத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து எனக்கு இங்கே நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய ஆசியோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லக்கூடியவராக நிச்சயமாக இருப்பேன் என்பது திரைத்துறையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட சலுகை மற்றும் திட்டங்கள் இங்கே ஒரு சில நான் குறிப்பிட விரும்புகிறேன். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறை மற்றும் சின்னத்திரையை சார்ந்த பல்வேறு பிரிவு தொழிலாளருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் கலைஞர் நகரம் நகரம் என்ற வகையில் வீடுகள் மற்றும் படப்பிடிப்பு தளம் அமைக்க ஏறத்தாழ 100 ஏக்கர்
கடந்த முறை முதலமைச்சராக இருப்பது வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் பெப்சி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட 50 ஏக்கர் நிலம், அந்த இடத்தை கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த வகையில் அது இடையில நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் நானும் அதேபோல் நம்முடைய திரையுலகத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அங்கே அது சம்பந்தமாக தான் பேசியிருக்கின்றோம். அது வருவாய்த்துறை தான் செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு தூண்டுகோலாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களோடு இணைந்து அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொன்னோம். நேரடியாக ஆய்வுக் கூட்டம் நடந்தது. உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். வருவாய்த்துறை செயலர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். எங்கள் துறையை சார்ந்த நம்முடைய துறையை சார்ந்த செயலர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுள்ளது. அதெல்லாம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் அநேகமாக அது அமைச்சரவை வரை சென்று அதில் சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பெப்சி ஸ்டுடியோ அமைக்க 15 ஏக்கர் நிலமும், தயாரிப்பாளருக்கு 10 ஏக்கர் நிலமும், சின்னத்திரை கலைஞர்களுக்கு 7 ஏக்கர் நிலமும், நடிகர் சங்கத்திற்கு 8 ஏக்கர் நிலமும் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள நிலங்கள் சாலைக்காக ஒதுக்கீடு செய்து பொது பயன்பாட்டுக்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்ட அரசாணையை புதுப்பித்து வழங்க கோரி பெப்சி சங்கம் அளித்த மனு குறித்தான் கடந்த 4ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருவாய் மன்ற அமைச்சர் அவர்களும் அதேபோல வருவாய்த்துறை அதிகாரிகளும் நாங்கள் கலந்து கொண்டோம். தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் தங்கள் உழைப்பை நாளும் அளித்திடும் கலை உலகத்தினர் நலன்களுக்காகவும் சின்னத்திரையினருக்காகவும் சேர்த்து திரைப்படத்துறையினர் நலவாரியம் முன்னிலை புதிதாக 28/10/2009 அன்று முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார். திரைப்படத்துறை மற்றும் சின்னத்துறை சார்ந்த உறுப்பினர்களுக்கு இந்நலவாரியத்தின் மூலம் கடந்த 42 மாதங்களில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 750 பயனாளிகளுக்கு நலவாரி உறுப்பினர்கள் சுமார் 28,000 பேருக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்கள் வாயிலாக சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்டத்தை வழங்கப்பட்டுள்ளது. திரைப்பட நலவாரி மூலம் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்ட போதே கலைஞர் காப்பீட்டு திட்டம் இணைக்கப்பட்டது. அனைத்து திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் போது பல்வேறு காரணங்களால் கலைஞர் காப்பீட்டு திட்டம் தற்போது வழங்கப்படுவதில்லை. இங்கே கூட குறிப்பிட்டீர்கள். எனவே பழைய முறைப்படியே அனைத்து தொழிலாளருக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று பெப்சி சங்கத்தின் மூலமாகவும் மற்ற சங்கத்தின் மூலமாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பரிசீலித்து மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு கலந்து பேசி நிச்சயமாக அதுக்கு விரைவில் நடவடிக்கை எடுத்து உங்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு உதவி கிடைக்கக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் திரைப்பட விருதுகள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் அது நிலுவையில் இருந்த அந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 3 மணி நேரம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அந்த விருது வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இன்னும் சொல்லப்போனால் விருது கிடைத்தவர்களை கூட மறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனிமேல் அது எங்கே கிடைக்கப் போகிறது என்று. ஆனால் அதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை வழங்க வேண்டும் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் திரைப்பட விருதுகள் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்தது. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 4/9/2022 ஆண்டு நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான சிறந்த திரைப்படையாளர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என தயாரிப்பாளர்கள், காசோலை மற்றும் சிறந்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் தலா 5 பவன் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் கடந்த 6/3/2024 அன்று முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. அவ்விழாவில் சிறந்த திரைப்படக்கான தயாரிப்பாளர் 5 பேருக்கு காசோலையும், 29 பேருக்கு தலா 5 பவன் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் மற்றும் 15/16 முதல் 2021-22ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் வழங்கும் பொருட்டு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் KPK பாசி அவர்கள், அவரின் திரையுலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர், கொடுமுடி KP சுந்தராம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர்களால் இன்றைக்கு அதை தலைவராக பொறுப்பேற்று அதை தேர்வு செய்து வருகிறார்கள். அந்த குழு மூலமாக விருதாளர் தேர்வு செய்யும் நடைபெற்று வருகிறது. திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெறுகிறது. சின்னத்திரை விருதுகள் 2009 முதல் 2013ஆம் ஆண்டுக்கான சின்னத்திரை விருதுகள் சிறந்த நெடுந்தொடர்கள், ஆண்டின் சாதனையாளர் விருது, ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது,
பெறும் விருதாளர்களுக்கு காசோலையும் சிறந்த கதாநாயகன், சிறந்த கதாநாயகன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞருக்கான தலா 3 பவுன் தங்க நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு சின்னத்திரை விருதுகள் வழங்கும் பொருட்டு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் அக்பர் அலி அவர்களை தலைவராக கொண்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு விருதாளர்களை தேர்வு செய்யும்படி நடைபெற்று வருகிறது. சின்னத்திரை விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்கள் விருதுகள், தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்கள் மாணவர் விருதுகள் 2008-2009 கல்வியாண்டு முதல் 2014-15ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் விருதுகள் 35 நபர்களுக்கு தலா 1 பவுன் தங்கமும் தலா ரூபாய் 5000க்கான காசோலையும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படங்கள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தமிழ் துறையில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டது. அதில் 2022ஆம் ஆண்டு தான் முதலில் துவங்கியது. அந்த வகையில் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் நாள் என்று வழங்கப்பட்டது. விருதுகள் தேர்வு செய்யப்படும் விருதாளருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டுக்கான விருது திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பெண்மையை போற்றுகின்ற வகையில் சிறப்பினமாக இவ்வாண்டு மட்டும் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞர் பிரபல பின்னணி பாடகி திருமதி பி. சுசீலா அவர்களுக்கு அன்று மாண்புமிகு முதலமைச்சர்களால் வழங்கப்பட்டது. காசோலை பாராட்டு சான்றும் வழங்கி சிறப்பித்தார்கள். அரசு திரைப்பட மானியம் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் சமுதாய விழிப்புணர்வு மிக்க திரைப்படங்களை தரமாகவும் சிறந்த முதலீட்டிலும் தயாரித்து வெளியிடுவோரை ஊக்குவிக்கும் பொருட்டு வகையில் தமிழ் திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு குழுவின் வாயிலாக குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தரமான தமிழ் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இத்திட்டத்தின் வாயிலாக 7 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் திரைப்படம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மானியம் பெற விண்ணப்பித்த திரைப்படங்களுக்கு மானியம் வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு தெரிவித்திருக்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து நம்முடைய பெப்சி தலைவர்கள் நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் புதிதாக சொல்லி இருக்கக்கூடிய கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை ஒரு மருத்துவத்துறை என்று சொன்னால் அவர்களோடும் தேவைப்படுகிற அந்த காப்பீட்டு திட்டம் முறையிலும் கூடுதலாக உங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை மருத்துவ பணி கிடைப்பதற்கான அந்த சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இதை திரையுலக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரையுலகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசு பொறுப்பேற்றது. காரணம் அன்றைக்கு இந்த தொழில் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. நாங்களும் அறிவோம். அந்த வகையில் அதையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பெருமைப்படுத்திய செய்தி விளம்பரம் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கும் மேலுள்ள பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நிறுவனத்தை சேர்ந்த அன்பு சகோதரருக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் கமலாத்தேட்ட உரிமையாளர்களுக்கும் மேலுள்ள அத்தனை நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய யூனியன் டப்பிங் யூனியன் இருந்து உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று கூறி கலைஞர் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து என் தந்தையாரை பார்க்க வந்தார். அப்போ வெளியே போகும்போது அப்போ முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ வெளியே போகும்போது எங்கள் ஐயா ஓடி போய் வெளியே கதவு திறந்துட்டார். 2 கதவு திறந்தார். அதுக்கு உடனே கலைஞர் அவர்கள்
அண்ணனே அதெல்லாம் வேணும், நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கல, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டோர் திறக்கிற ஞாபகம் வச்சுக்கேன். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இதே போல் நான் ஒரு இடத்துல செஞ்சேன், வாகை சந்திரசேகருக்கு கல்யாணம். அதுல பேசும்போது என்ன செஞ்சுட்டேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர் தகுதி முகத்தில் இருக்கிறது பார்த்தா சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்ன. இப்ப அவர் முதலமைச்சர், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசியல் எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்குமே நாம் கலைஞருடைய குடும்பத்தின் மீது மரியாதை கொண்டவர். அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து சாமிநாதன் ஐயா வந்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த பெப்சியில் இருந்து இந்த ஐயா மறைந்த அவருடைய கோஷ் அவருடைய பெயரில் ஒரு விருதை தந்து எங்களையெல்லாம் கௌரவப்படுத்தியதற்கு, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமல்ல, நான் எப்படிப்பட்டவன், எதற்காக குரல் கொடுப்பவன் எல்லாம் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து முதலாளிகளை தவற சொல்லல, அவங்க பணம் கொடுக்குறவங்க டைரக்டர் தான் பார்த்து இவன் வேணும் இவன் வேணாம்னு சொல்றது. அப்படி இவன் வேணும்னு சொன்னது தான் இயக்குநர்கள் இந்த சங்கத்தில் இருக்காங்க. வேணும்னு சொல்றவங்க இங்கே இருக்காங்க. இவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் எப்பொழுதுமே தொழிலாளர் பக்கம் நிற்பவன். ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நம்ம பெப்சி மட்டும்தான். பெப்சி இல்லை என்றால் நாம் இல்லை, நான் இல்லை. ஏன்னா ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 24 கிராஃப்ட்டுமே நகமும் சதையும் போன ஒற்றுமையாக இருப்பவர்கள். சண்டை இருக்கும், சில பேர் சண்டை இருக்கும், இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பவர்கள். அவர்கள் ஒன்றென்றால் ஓடோடி வருவதற்கு இங்கே ஏறத்தாழ ஒரு 30,000 35,000 பேர் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சாமிநாதன் அவர்கள் அரசியலும் பேசவில்லை, இங்கே வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்காக நிச்சயமாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஒற்றுமை தினம் நான் கேட்டேன். அப்போ மே 1 என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2 தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னாங்க. ஆல் இண்டியா லெவலில், ஐபக் லெவலில் சொன்னார் நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள். அதெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன். அவங்களோடையும் நான் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல், ஏன்னா வெளியூருக்கு போனால் சிக்கல் என்று சகோதரர் இளவரசர் அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன். இனிமேல் இந்த சிக்கல் இருக்காது. ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்கே சிக்கல் வராது. அதை எப்படியாவது தட்டி கழிச்சுடுவார். அவர் பெப்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும். அதன்படியும் நடந்து கொள்வார், மனிதாபிமானம் படியும் நடந்து கொள்வார். அதனால் ரெண்டுமே இருக்காதுல்ல. அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்பேற்பட்ட இந்த நம்மளுடைய யூனியனில் நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது அவரே தலைவராக இருக்க தப்பி யூனியனில் அவரே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன். தேடி பார்த்தாங்க, யாரும் பெப்சிக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்றும் முடியாது, செலக்ட் பண்ணாட்டி இல்லை. ஆனாலும் என் பணி இதுதான், இதை செய்து கொண்டே தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதரர் செல்வமணிக்கு எவ்வளோ லாஸ் இங்கே தலைவராக வந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ். அதுதான் மெயின். எப்படி இருந்தாலும் அண்ணன் காளி அவர்கள் சொன்னதை தான் ஞாபகம் வருகிறது. டிரைவர் யூனியன் தலைவராக இருந்தார்.
என்னுடைய சாவிலே பெப்சியின் கொடியை பொருத்த வேண்டும்னு சொன்னார். அதை போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், நான் ஒரே நடிகர் தான், இந்த அமைச்சர் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன், நான் ஒரே நடிகன் டாப்ல இருக்கும் போது பெப்சியில் உபத்தலைவராக இருந்த ஒரே நடிகன் நான் தான். பெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க இல்லைன்னா, பெப்சி இல்லைன்னா அப்பெல்லாம் இந்த ஸ்டண்ட் யூனியனோ இந்த சக நடிகர் சங்கமோ எல்லாருமே சரி, அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கவே தேவை, எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பொட்டி மேலே உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்போ தான் பெப்சிக்கிட்ட கையை கொடுத்துட்றோம். இனிமேல் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல்னு வந்துருச்சு பாருங்க, எப்போ எடுக்கிறான் எப்போ விடுறான்றதே தெரியல எங்களுக்கு. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, வழிவகை பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி செல்லுமணி அவர்கள் இப்போ கூட சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வேகமாக பேசினார். அவர் எப்பயுமே நியாயத்து பக்கம் நிற்பவர், தப்புனா தப்புன்னு சொல்லுவார், என்ன கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவார். அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சி, இதே போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கடைசி வரை இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும். யார் வெற்றியை உடைக்கணும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்று சகோதரர் விஜய் அவர்கள் நடிக்கிற படம் நம்மளுடைய இடத்துல தான் நடக்கிறது, நம்முடைய இடம் தான் காலி இடம் அப்படியே இருக்கு. அவங்க மரியாதை நமக்கு தெரியும், நம்ம மரியாதை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற எங்கேயாவது கூட விரட்டி விட்டுருவாங்க நம்ம. அப்படி அருமையாக செல்லுமணி காலங்களில் இந்த விசித்திரமெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் ஐயா வந்ததற்கு என்னுடைய, அதாவது என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. அவருக்கு இந்த விருது வழங்குறதுல இந்த சங்கமும் பெருமைப்படுது. அடுத்து நம்ம பெப்சி தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள். இன்னைக்கு ஆர்.கே. செல்வமணி அப்படின்னாலே ஆளுமை, மிகச்சிறந்த ஆளுமை நம்பிக்கை எடுத்திருக்காரு. ஒண்ணுதான், ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அதிகாரத்தில் ஆணவம் சேர்ந்துட்டா அது சர்வாதிகாரம் ஆயிரும். அதிகாரத்தில் அன்பு செய்யும்போது அது ஆளுமையா மாறிடும். செல்வமணி சாருக்கு பெப்சி தலைவர் என்ற அதிகாரம் வந்தாலும் அந்த அதிகாரத்தில் அன்பு இருக்கு, அந்த அதிகாரத்தில் மனிதாபமானம் இருக்கு, அந்த அதிகாரத்தில் நியாயம் இருக்கு. அதனால இன்னைக்கு பல வருஷமா இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆளுமை அப்படின்னா செல்வமணி அவங்க பேர் எடுத்துக்காரு. பெப்சி தொழிலாளர்கள், பெப்சியோட வேலை என்ன, பெப்சி தலைவரோட வேலை என்ன? சினிமாவில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும், தொழில் பாதுகாப்பு வேணும், ஏதாவது சம்பளத்தில் பிரச்சனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தொழிலாளருக்கு பாதுகாப்பு இருக்கிறது தான் பெப்சியோட வேலை, பெப்சி தலைவரோட வேலை. ஆனால் இன்னைக்கு பெப்சி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தொழிலாளர் பாதுகாப்புனா ஓகே, இன்னைக்கு அவரு தயாரிப்பாளருக்கு பாதுகாப்பு வேணுங்க, அது முக்கியம். இயக்க சங்க தலைவர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் நல்லா தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு தொழிலாளர் பாதுகாப்பு இருக்கு, இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு பாதுகாப்பு இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு அவங்களுடைய தொழிலை பாதிப்பு இருக்கு. அப்போ அவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு சங்கத்திலையும் ஒவ்வொரு சங்கத்தையும் அழைச்சி தயாரிப்பு சங்கம் ஒரு பேசிட்டே இருக்காரு, ஒரு சுமூகமா. ஏன்னா இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்கிறதுக்காக. அதில் இன்னைக்கு வந்து செல்வமணி சார் வந்து பெப்சி தலைவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு தயாரிப்பு சங்க தலைவராக வரதா இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டணி உடன்பாடு பேசுவாங்க இல்லை கட்சி அரசியலில், அது ஈஸியாக முடிஞ்சிடும். அரசியலில் வந்து கூட்டணி உடன்பாடுங்கிற ஒரு பேச்சு வந்து போகும், எனக்கு எத்தனை சீட்டு வேணும், எனக்கு இந்த தொகுதி வேணும், அது சீக்கிரம் பேசி முடிச்சுவாங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குநர் சங்கத்துக்கும் எழுத்தாளர் சங்கத்துக்கும்
ஒரு ஒளிபர சங்கத்துக்கும் இவங்களை வச்சு இந்த கூட்டணி உடம்போடு பேசி நிற்கிறாங்க. அது ஒரு சாதாரணம் இல்லை. இங்கே உட்காந்து பார்த்து தெரியும், அவ்வளவு சவாலாக இருக்கும். அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவராகவும் அவர் தான் இருப்பார், கட்ட பஞ்சாயத்து தலைவராக அவர் தான் இருப்பார். ரெண்டு பஞ்சாயத்து அவர் தான். அங்கே அழகாக சுமூத்தாக பேசி முடிப்பார். அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த விஷயம் முடியவே முடியாது நினச்சி போயிருப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. அது அழகாக அவங்களுக்கு எடுத்து வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு, அதே நேரத்தில் எங்கள் மேலே சில சங்கம் மேலே தப்பு இருந்தால் கூட அவங்களுக்கு பேராசை இருக்கும், நம்ம சீலை யோசிப்போம், நம்ம சீலை சேஃபாக இருக்குன்னு யோசிப்போம். அதில் தப்பு இருந்தாலும் அங்கேயே எடுத்து வைப்பார் தப்பு. இப்படி ஒரு ஆள் வேணுங்க, நியாயத்தை பேச ஆள் வேணும். ஃபஸ்ட்டு நியாயத்தை, அந்த நியாயம் தான் இன்னைக்கு சொல்லிமணி சார். இன்னைக்கு தொழிலாளர் பாதுகாப்பு ஒன்று, தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு ஓகே. இன்னைக்கு ஆபத்தான விஷயம் சினிமாவுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு அதுதான் பேசும். யார் நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர் நம்பர் 1, மேக்கப் மேன் பாம்பே, லண்டன். இவங்கெல்லாம் ஏற்கனவே கோடி கணக்கு சம்பாதிச்சு கொடுத்து போனவர்கள். அப்போ நீங்கள் 100 கோடிக்கு 200 கோடியில் ஒர்க் பண்ணுற படங்கள் ஒர்க் பண்ணுறவங்க பணக்காரங்க, கோடி சொல்லுங்க. 4 பங்களா இருக்கும், 4 கார் இருக்கும். அப்போ பெரிய படங்கள் நம்மளை காப்பாற்றவில்லை. ஒரு காஸ்டியூமர் 2 மாதம் வாடகை கொடுக்காம இருப்போம், ஒரு மேக்கப் மேன் 2 மாதம் வாடகை கொடுக்க பண்ணிக்காமல் இருப்பாங்க. சில ஒரு செட் ஆளுங்க அவங்க ஷூட்டிங் போய் பல நாள் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கெல்லாம் தொழிலை கொடுப்பது சின்ன பட்ஜெட். 3 கோடி 4 கோடி படம் எடுக்கிறவங்க தான் ஒரு சின்ன ஒரு மேக்கப் பண்ணி கூப்பிட்றாங்க, சின்ன காஸ்டியூமர் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம காப்பாற்றுவது யாரை? சிறிய பட தயாரிப்பாளர்களையும் சிறிய பட டெக்னீஷியன் காப்பாற்றணும். அப்போ சிறிய படங்கள் எப்படி காப்பாற்றுறது? அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கும். சிறிய படங்கள் தேட்டர் மக்களுக்கு இன்னைக்கு வர பயப்படுறாங்க. அந்த பயம் என்ன, ஏன் வர பயப்படுறாங்க, ஏன் சின்ன படங்கள் மக்கள் வர்றதில்லை? இது ஆராயணும். இப்போ எப்படி தொழில் சங்கத்தையும் தயாரிப்பு சங்கத்தையும் கூடி பேசி தீர்வுலாம் ஏற்படுத்துறீங்களோ, அதே மாதிரி சிறிய படங்களுக்கு தேட்டர் கிடைப்பதற்கும் சிறிய படங்கள் மக்கள் வருவதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அது சாதாரண உருவாகிறாது, அதை உருவாக்க வேண்டும். அது தலைவரால் முடியும், சில முடியும். அதே மாதிரி ஆராய்ங்க. நம்ம தொழிலை காப்பாற்றிட்டீங்க, இன்னைக்கு தயாரிப்பை காப்பாற்றுறதுக்காக போராடுறீங்க, சினிமாவையும் காப்பாற்றுறதுக்காக, அது சிறிய படங்களை காப்பாற்றுறதுக்கும் போராடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு மனிதாபிமானமா யோசிச்சுப்பாரு, ஒரு செட் அசிஸ்டன்ட், ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், இவங்க இது மாதிரி டெய்லி வேஜஸா இருக்கும் நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு அமைப்பு ரீதியா பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு அமைப்பாகவும் நாங்கள் ஃபார்ம் பண்ண நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து இஎஸ்ஐயோ இல்லை பிஎஃப்ஓ எதுவும் இல்லை. சில நேரங்களில் வந்து ஒரு லேபர் ஆஃபீஸில் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, பிஎஸ்சி கட்டினே பிஎஃப் அது எதுவும் இது பண்ணுறோம். ஆனால் டெய்லி வரும்போது அவங்களுக்கு அது மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி எங்களை ஒரு அமைப்பாக மாற்றினீங்கன்னா நாங்களும் வாழ்வோம். தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் சம்மேளனம் எடுக்கும், அனைத்து முயற்சிகளும் இருக்கும். நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு இப்போ சின்ன சின்ன ஆட்களை எங்க மேல வந்து ஒரு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. சொசினா ஒரு இது அப்படின்னு திருப்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு 100 பேர் வேணும், இப்போ அமைப்பே இல்லைங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில தயாரிப்பாளர் வந்து பெப்சி மேல ஒரு விரோதத்தில் இருக்காங்க, அந்த அமைப்பு இல்லைங்க. என்ன பண்ணுவீங்க? தலைக்கு பெருதும் பண்ணுவோம். நாளைக்கு 100 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், எங்க போவீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும் எங்க? இப்போ ஒரு அமைப்பு இருந்தா, அமைப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது. அமைப்புல ஏதாவது தவறுகள் இருந்தா நிச்சயமா சம்மேளனத்தின் சார்பில் ஏதாவது தவறுகள் இருந்தா, உங்களோட பேசினதை விட நாங்க அதிகமா சம்பளம் கேட்கிறோம், இல்ல பேசின நேரத்துக்கு நாங்க வேலை செய்யல, இது மாதிரி என்ன ரீதியான தவறுகள் இருந்தாலும் நிச்சயமாக நாங்க அதை கலந்துடுவோம். அந்த தவறுகளை எங்க சைட்ல இல்லாம நாங்க பார்த்துப்போம். நீங்க மட்டும் குறைஞ்சபட்சம் எங்க தொழிலாளர்களை வாழ வைப்பது. ஏன்னா நீங்க முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கீங்க, பல நீண்ட காலமா இருக்கீங்க. நீங்க நினைச்சா அதை பண்ண முடியும். எந்த விதமான துவேஷமும் தொழிலாளர்கள் இல்லாம இந்த பெப்சி அமைப்புக்கு உங்களால முடிந்த உதவி பண்ண வேண்டும். நான் வந்து நேற்று ஈவினிங் தான் கதிரேசன் ஃபோன் பண்ணேன். ஏன்னா நான் தலைவர் டைப் பண்ணிட்டு ஒரு லீவ்ல இருக்கேன்னா கம்யூனிகேட் பண்ண முடியல.
நேற்று ஈவினிங் பண்ணி கதிரேசன் நீங்கள் ஒரு 1/2 வந்துட்டு போயிடுங்கன்னு. ஆனாலும் நம்மளோட அழைப்பை ஏற்று நம்மளுடைய அவைக்கு வந்திருக்கிற தயாரிப்பாளர் கதிரேசன் அவர்களுக்கு பெப்சியின் சார்பாக நாங்கள் கௌரவம் செய்ய விரும்புகிறோம். அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தின பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் திரையுலகை சார்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னணி நிர்வாகிகளுக்கும் பெப்சி சார்ந்த துணைத் தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது பேரரசனை பேசும்போது சொன்னார், செல்வமணி சார் வந்து எப்பவுமே ஒரு போலீஸ் செயலில் தான் ஒரு சப்போர்ட்டாக பேசும்போது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறாரு. அது முழுக்க முழுக்க வந்து உண்மையான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தார் என்றால் அடுத்த படத்தை அவர் ஆரம்பிப்பார். அப்போ எங்கே நம்ம பண்ணணும்? ஸோ ஒரு ஃபண்டு இங்கேருந்து வளர்ச்சி, ஒரு தொழிலுக்கு வளர்ச்சி இங்கேருந்து வரது ஆரம்பிக்கணுமோ, நம்ம அங்கேருந்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா தான் இந்த திரைத்துறை நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா 10 வருடங்களுக்கு இருந்த தயாரிப்பாளோட எண்ணிக்கையும் பார்த்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் பார்த்தா 25% தான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னைக்கு சர்வைவல் இருக்கிறாங்க. மிச்சம் 75% ப்ரொடியூசர்ஸ் வந்து சர்வைவல் கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இழப்புகள் வந்து ஏதோ ஒரு வகையில், அதை நம்ம ஏன்னா சினிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற தொழிலை காட்டிலும் ஒரே நேரத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதுதான். வேறு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் அப்போ ஒரு சோறு பூசுவாங்க, அடுத்து வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்வார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளம்பர் வேலை செய்வார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலை செய்வார், இப்படிலாம் இருப்பாங்க. சினிமா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து எப்படி ஒரு 150 பேர் வச்சு அரசமல் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஒர்க் பண்றோமோ, ஒரு கல்யாணம் போது 2 மாசம் முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அங்கே பத்திரிக்கை கொடுக்கணும், அங்கே சமயக்காரனை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், சொல்லி மேலே நாதஸ்வரம் அந்த மாதிரி வந்து டெய்லி நடக்கக்கூடிய விதமாக நடக்கக்கூடிய ஷூட்டிங் தான் சினிமாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து. அப்போ இது எல்லாருமே சேர்ந்து பொறுப்பா நம்ம ஒர்க் பண்ணுங்கிறது தான். சில சமயம் ஒவ்வொரு செல்வமணி சார் அண்ணன் வந்து எங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாரு, எந்த சபையில பேசும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நான் கூட சொல்லுவேன், ஏன்னா நம்ம மெம்பருங்கிறது ப்ரொவைட் பண்ணாங்கண்ணே, ஒரு இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறத பேசுங்க. அது உங்க மெம்பர் எங்க மெம்பரும் கிடையாது. அவங்க பண்ணாலும் தப்பு தான், நம்ம பண்ணாலும் தப்பு தான். அப்ப ஒரு தப்பை வந்து அந்த இடத்துல நீங்க தட்டி கட்டிங்கன்னா அடுத்த தப்பு என்கரேஜ் ஆகாது. ஒரு தப்பு 10 தப்பு ஆகாது. இதை வந்து செல்வமணியன் வந்து நேர்மையா நிறைய விஷயங்கள் ஓப்பனா சொல்லுவாரு. அதே மாதிரி சுட்டி காமிப்பாரு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வழி பார்ப்பாரு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி 250 படம் வருஷத்துக்கு வருது. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 படம் தான் ஏ கேட்டகரி படம். மிச்சம் 150ல இருந்து 200 படம் பாத்தீங்கன்னா பி அண்ட் சி கேட்டகரி படம். ஸோ இந்த பி அண்ட் சி கேட்டகரி படம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஓடிடி, சேட்டலைட் அண்ட் வெப் சீரிஸ்ங்கிற முறையில் ரொம்ப சர்வைவல் ஆகிட்டு இருந்துச்சு. கடந்த 1 வருஷம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300-400 படங்கள். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 கோடிக்கு போன படங்கள், ஓடிடி சேட்டலைட் போன படங்கள் இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு நிறுவனங்கள் இல்லை. அதை என்ன கேட்கறாங்க, முன்னாடி வந்து கேசட்லாம் இந்த வீடியோ கேசட் விற்போம், ஒரு கேசட் விற்றதுன்னா உனக்கு 5 ரூபா, இது விற்றா 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஓடிடி சேட்டலைட் படங்களை வந்து பே ஃபார் ரிவ்யூ, இவ்வளவு பேர் பார்த்தா காசு கொடுங்க அப்படின்றோம். அப்ப அதில் எடுக்கப்பட்ட படங்களை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்துல வந்து 10 கோடியில வரும், இதுல வந்து 5 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப தேங்கி நிற்கும் போது என்ன இருக்கும்? ஸோ இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வந்து போய் வந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டக்கா இருக்க ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து திரும்ப அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த உதவியை வந்து சிறு உதவி கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது விட்டுக்கணும் சொல்லலாம் உங்களுக்கு, சரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே இப்போ இப்படி கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஸோ டப்பிங் அப்படி இப்படி கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபினான்ஸ் யாருமே கொடுக்கறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 6 கோடியிலேருந்து 10 கோடி 7 கோடி படங்கள் ஃபினான்ஸ் கிடையாது. மேக்சிமம் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி, அவங்க மாமா சைடு, ஒய்ஃப் சைடு அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் வச்சுதான் செல்வமணி சார் வந்து சின்ன படம் வாங்கணும் அப்படி இப்போ இருந்தால் தான் நம்ம இண்டஸ்ட்ரி சர்வைவல் ஆகும். ஏன்னா சொன்ன மாதிரி 25 படங்கள் வந்து அதர் ஸ்டேட் நடக்குது, பெரிய படங்கள், அதனால பெனிஃபிட் லிங்க்னால தான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு
ஒரு அதாவது இண்டஸ்ட்ரியோட இது இல்லாம ஒரு சுயநலம் இல்லாம ஒரு பெப்சி தலைவராக இல்லாம இவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்களாம் புரிஞ்சுக்கணும். அதான் பேராசரன் சொன்னார் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து நீங்க சப்போர்ட் ஆயிருங்க. கண்டிப்பா தயாரிப்பாளர் சங்கம் வந்து வெப்சைட் இருக்க நல்லபடியா பண்ணும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். உதயகுமார் அவர்களே, வந்துட்டு பாதியில போன அப்படிதான். ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதான் சொன்னேன். இவங்க எப்படியே முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். எங்களுடைய இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் உதயகுமார் அவர்களே, செயலாளர் அன்பு சகோதரர் பேரரசு அவர்களே, எங்களுடைய டப்பிங் யூனியன் நிரந்தர தலைவர் டத்தோ ராதாரவி அவர்களே, எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு வி பிரபாகர் அவர்களே, நிமாய்கோஸ் அவார்டு பெற்றிருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் இயக்குநர் திரு பாலசேரன் அவர்களே, எங்களுடைய இயக்குநர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் என்னுடைய நண்பர் நிமாய்கோஸ் விருது பெற்றிருக்கின்ற நண்பர் நம்பிராஜ் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். அந்த நிமாய்கோஸ் அவார்டை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. வர்றவங்க எல்லாம் தங்களுக்கான கோரிக்கையையும் நம்ம சங்கம் வந்து சண்டை போட்டு ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதர்சனத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. நிமாய்கோஸ் அவார்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருஷா வருஷம் நம்முடைய பெப்சியா வழங்கப்படுவது. அந்த அவார்டு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அந்த அவார்டு ஏன் கொடுக்குறாங்க? சொல்லுங்க சார், எனக்காக சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிமாய்கோஸ் யாரு, அந்த அவார்டு ஏன் கொடுக்குறாங்கன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். மூத்தவங்க, நான் சொல்லக்கூடாது. அங்கே இருந்து சொல்லுங்க. படம் பண்ணாங்க. ஓகே அண்ணா, பாத்தீங்களா? இதையே நான் சொல்ல வச்சேன்னா, ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு எண்ணம் ஒரு பிற மாநிலத்தில் பிறந்த ஒரு மனிதருக்கு வரும்போது நாம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இங்க யூனியன்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுமே அந்த காலத்துல வந்து கோவிலுக்கு மாடுகளை நேர்ந்து விடுவாங்க. பாத்தீங்களா? அப்படி சினிமாக்களுக்காக, சினிமா சங்கங்களுக்காக, சினிமா சங்கத்தின் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நேர்ந்து விட்ட காளைகள் தான் இங்க உள்ள எல்லாருமே நிர்வாகிகள் தான். ஆனா என்னென்ன, கோவில் காளையை வந்து நேர்ந்து விட்டோம்னா அது திருவிழா பரப்புல கையெழுத்து கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. அது எந்த வீட்டுக்கு போய் இஷ்டப்பட்டு அவங்க சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அவ்வளவு மரியாதை கோவில் காலையை வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கோவில் காலையை நம்ம படுத்துற பாடு இருக்குல்ல, சொல்லி மாறாது. ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மறந்துடாதீங்கன்றாங்க. சார், நான் தான் உங்களுக்கு 10 ஓட்டு வாங்கியிருந்தேன், நன்றிலாம் பேசாதீங்க அப்படி. இப்படி பதவியில உட்கார வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்காம கௌரவ குறைச்சான விஷயம் பல விஷயங்களை ஏற்படுத்துறது நம்முடைய உறுப்பினர்கள் தான். இதை நானே சொல்றேன். இதில் வேற யாரும் நானே சாட்சி. நான் இயக்குநர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்திருக்கேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்துகிட்டு இருக்கேன். நடிகர் சங்கத்தில் வந்து நிரந்தர உறுப்பினர், ஆயுட்கால உறுப்பினர், டப்பிங் வந்து நான் நிரந்தர உறுப்பினர். இவ்வளவு நான் பார்த்துருக்கேன். எல்லா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கத்துக்கணும். நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியுதா? அப்பாவா அம்மாவா தீர்க்க முடியுதா? 2 பிள்ளைகளை பெற்றிருக்கோம், 2 பிள்ளைகளை தீர்க்க முடியுதா? ஏதாவது ஒரு சொல்லுங்க. அவன் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும்.
ஆனால் நீங்க எவ்வளவு சொல்லினாலும் அதுக்கு பிரச்சனைக்கு முடிவு காட்டுற தலைவர் பெற்று தலைவர் எவ்வளவு பெரிய சபையில் இருக்காரு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பல குழுக்களை பாக்குறேன். செல்வமணி சாருக்கு ஆப்போசிட்டா ஒரு குழு இயங்கிட்டே இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். டெய்லி அவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கட்டு இது தவறு அப்படின்னு 10 வருஷமா ஒரு தவறு செய்யற மனிதர் எப்படி இது போஸ்ட் இருக்க முடியும்? 10 வருஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா தொடர்ந்து இருக்கிற ஒரு பெப்சி தொழிலாளர் தங்க தலைவர் யார்? நம்முடைய செல்வமணி அவர்கள் தான். அவர் அதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு அர்ப்பணி பண்ணியிருக்காரு, சினிமாவை எவ்வளவு விட்டு கொடுத்திருக்காரு. இன்னைக்கே அவர் ஒரு கதை சொன்னார், ஸ்கிரீன் இப்படி மாத்தலாங்கிற ஒரு டேலண்டா நான் கண்மணி பாக்குறேன். இந்த கதை இப்படி மாத்தலாம், இந்த கதை இப்படி மாத்தலாம், எல்லா ஜானருக்கும் அவர் ஒரு முடிவு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த படைப்பாளர். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்ந்த சினிமா, நமக்கு கௌரவம் கொடுத்த சினிமா, நமக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த சினிமா, அந்த சினிமாவுக்கு நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கிறதா ஒரு மிகப்பெரிய பொறுப்புல எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இங்க எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்திலே பொருளாளர் திரு பாலசேகரன் அவர்களுக்கு நிமாய் கோர்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பாலசேகர் சார் அப்படின்னா பொறுமையின் உச்சம். அந்த பொறுமைனா ஈசிபியில் அவ்வளவு பயங்கரமான சட்டம் நடக்கும்போது கூட அவர் நிதானமாக கையாளுவாரு. அந்த பொறுமையெல்லாம் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய இயக்குனர் சங்கத்துடைய நம்பிராஜ் அவர்கள் தோழனுக்கு தோழனா, நிர்வாகிக்கு நிர்வாகியா, சகோதரனுக்கு சகோதரனா இருக்கிற ஒரு ஆளை பார்க்கணும்னா அது நம்பிராஜ் தான். இந்த இருவருக்கும் நிமாய் கோர்ஸ் விருது வழங்கியமைக்காக எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக, எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கேமராமேன் மட்டும் இல்லை, 23 சங்கத்தில் இருக்கிற அந்த சங்கங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் சங்கத்துக்கு பெப்சிக்கும் சங்கத்துக்கும் உழைத்தவங்க யாரு? நீங்கள் நல்லா இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் நம்பிராஜ், இந்தியாவோட மிகப்பெரிய கேமராமேன் இருக்கார் ராஜீவ் மேனன், நிரந்தர தலைவர் இருக்கார் நம்ம ராதாரவி சார். எல்லாரும் ஒரு கேட்டகரியில் ஏதாவது பெரிய ஆட்கள் தான் இல்லாமல் யாரெல்லாம் இந்த அமைப்புக்கு வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த விருது வழங்கும். இது எதனாலன்னா நாம இந்தியாவோட மிகச்சிறந்த வலிமையான அமைப்பு நம்ம தான். அந்த ஒருமைப்பாடு காப்பாற்றுறதுக்காக தான் பெரிய ஆட்கள்லாம் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு இல்லாமல் இந்த மேடையில் எல்லாருக்குமான ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா ஐஃபெக்ட்ல இருக்கிற 6 சங்கங்கள் 6 அமைப்புகள்ல ஒருமைப்பாடாகவும் வலிமையாகவும் ஒரே அமைப்பாகவும் இருக்கிற ஒரே அமைப்பு பெப்சி மட்டும்தான். இதுல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாம இல்ல. ரவிமரியா சொன்ன மாதிரி, ராதாரவன் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்குல்ல. அவர் சொன்ன மாதிரி 4 பேர் இருக்கிற குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும்போது 23,000 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை. எங்கிட்ட பிரச்சனையை கொண்டு வர்றவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். அவங்க சங்க நிர்வாகியா வர்றவங்க அவங்க விரும்பலாம் கூட அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதால வராங்க. அப்ப நம்ம இதையெல்லாம் எப்படி சரி பண்ணி ஒரு குடும்பமா எப்படி போறது? அப்ப பேசி 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 அவங்க கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு ஒரு அமைப்பா கொண்டு போவதில் நான் முனைஞ்சிருக்கேன். சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம், கடவுளாலேயே 100% ஓகே பண்ண முடியாத போது செல்வமணி என் மாத்திரம். அதனால செல்வமணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் செல்வமணி ஓகே, இல்லைன்னா இதோட செல்வமணியோட ஒரு சிறந்த தலைவர் வந்தாருன்னா அவர் வழி நடத்திட்டு போவார். அதனால நான் இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்பை சீரோடும் சிறப்போடும் ஒற்றுமையோடும் அவர் எடுத்து செல்வங்கிறது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தின் சார்பா விருது பெற்ற நம்பிராஜ், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம். செம்மையில வேலையும் கொடுக்கலாம், சங்க வேலையும் கொடுக்கலாம், நல்ல வேலையும் கொடுக்கலாம், கெட்ட வேலையும் கொடுக்கலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் நம்பி கொடுக்கலாம், நம்பி செய்வார். அந்த மாதிரி மிக சிறப்பான மனிதர், மிக சிறப்பான தோழர் நம்பிராஜை கொடுத்தல. இயக்குனர் சங்கத்தோட உறுப்பினராக, பழைய தலைவராக, செயலாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுபோல ராஜீவ் மேனன் அவர் ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சாரு, அப்புறம் ஏ ரகுமார் கண்டுபிடிச்சாரு நீங்க சொன்னீங்க. இன்னொருத்தர் கண்டுபிடிச்சது இளவரசனுக்கு தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகும்போது அவர் எங்களுக்கு சீனியர், அவர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. முடிச்ச அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு டீ கடை ஒன்று இருக்கு அந்த காணகத்தில், எங்க காம்பவுண்டுக்குள்ளே வெளி சைடில் விளையாட்டு உள் சைடில். அப்போ அவரே கொஞ்சம் சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்து டீ விட்டுருவாங்க, எங்களை ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோம். அவர் கொஞ்சம் பேர் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணார், பேசினார். அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, எதுவுமே தேடாது அப்படிங்கிற மாதிரி. நான் வேற எப்படி இருப்போம் தெரியுங்களா, எப்போ எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருப்பேன்னா என்னோட செருப்புல எல்லாமே இங்கிலீஷ், எல்லாம் இங்கிலாந்து வந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அது கலர் வேற இருக்காரா, இன்னும் கொஞ்சம் பயம் வேற. அப்படியே என்னென்ன பண்ணும். அப்போ என்ன கேட்டார், என்னப்பா நான் புது புத்தகம்லாம் படிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் லெஃப்ட் விங்ல இருந்தால் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதனால தாய் புக் படிச்சிருக்கேன்.
இன்னும் பக்கத்தில் இவர் கேட்கும்போது இந்த வலம்புரி ஜானுக்கு அந்த தாய் இல்லைன்னு நான் சொல்லல சார் மார்க்சிங் கார்க்கு தாய் படிச்சிருக்கேன். ஒரு 2 புத்தகம் பேர் கேட்டார். அப்போ சொன்னார், இந்த குரூப்லேயே நீ ஒருத்தர் தான் தேர்வு போகுது அப்படின்னு வந்து அவர் வாயால் நான் இன்ஸ்டியூட் போனேன் 3ஆவது நாள் அவர் என்னை வந்து சொன்னார், நீ வந்து அது உண்மையாகவே இன்னைக்கு நான் ஒரு இயக்குனராக அவர் மேடையில் அவர் இருக்கிற மேடையில் இருக்கேன்னா அந்த நாளை ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்னால் அவர் கூறிய அந்த வார்த்தையை வந்து இன்னைக்கு அவர் முன்னாடி நான் நினைவுபடுத்துகிறேன். நம்ம நாட்டை சொல்லணும்னே கண்டுபிடிச்சிருக்காரு ராஜேந்திரங்கிறது நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அந்த வகையில் ரொம்ப நன்றி. மற்றபடி நம்ம அமைப்பு எல்லாரும் ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாடும் செயல்படணும். இதில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க, கான்ட்ராக்சுவல் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர். இன்னொன்று, டெய்லி வேஜஸில் இருக்க ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர். இதில் நம்ம இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட தினசரி ஊதியத்தை தினசரி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஊதியத்தில் வரும். இதில் சங்க நிர்வாகிகள் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுறாங்க. சில நேரம் வந்து உறுப்பினர்கள் தயாரிப்பாளர்களோட சண்டை வரக்கூடாது, இல்லை இன்சார்ஜ் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஜூனியர்ஸ் ஏஜென்ட்டாக இருக்க வச்சுங்க, அவங்க ப்ரொடியூசரோட தகராறு வரக்கூடாது. மேனேஜர் இருக்காங்க, அவங்க ப்ரொடியூசரோட தகராறு வரும். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது அந்த நிலைமை மேலே இருக்கு. முன்னாடியே வந்து அவர் சொல்லும்போது நம்ம வந்து விஜயா லேப்லையும் பிரசாத் லேப்லையும் ஜெமினி லேப்லையும் பெட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு பணம் கொடுத்தா தான் அனுப்புவோம்னு சொன்ன காலகட்டம் இப்போ போயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து காற்றுல வந்து நம்மளோட படங்கள் போயிட்டு இருக்கோம், அதை போய் தடுத்து நிறுத்துற பவரோ வழிமுறையோ நமக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி எல்லா சங்கங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். என்னன்னா, தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் தினசரி ஊதியம் பெறணும். அப்படி ஒரு வாரத்துக்கு பெறவில்லைன்னா அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஊதியம் கேட்டதுக்காக ஒருத்தர் வந்து படத்தில் விலக்கப்பட்டார்னா அந்த படத்தில் நாங்கள் தொழில் உத்தரவு கொடுப்போம். இந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தயவு செய்து பயப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து சார் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு பெரிய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, எங்க ஃபாரின்ல நடந்துட்டு இருக்கு, 48 நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து பணமும் கொடுக்கல, கையெழுத்தும் போடணும். கடைசியாக ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து என் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், சார் நாளைக்கு ஷூட்டிங் வர மாட்டேங்கிறார். நான் வந்து அவங்க கேமராஸ்ன்னு ஃபோன் பண்ணி என்னப்பா பிரச்சனை, சார் 48 நாள் ஆச்சு அதுக்கு வந்து போக மாட்டேங்கிறாங்க. சார் ஃபாரினில் இருக்கோம் சார் நாங்கள். ஃபாரினில் இருந்ததுக்காக மற்றவங்களும் பணம் கொடுக்க வந்துட்டாங்களா? அதனால் வந்து அவங்க கேட்குறது நியாயம், பணம் கொடுத்தா தான் வருவாங்க சார். இதில் தயவுசெய்து ஷூட்டிங் நடக்குது நடக்காதுங்கிற பற்றி எனக்கு பேசுகிறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு 1/2 hour பணம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு நெருக்கடி இருக்கும்போது தான் அது நடக்குது. அப்போ நெருக்கடிங்கிறது வந்து என்னன்னா, பிளாக்மெயில் பண்ண வேண்டாம். நமக்கு வர வேண்டிய ஊதியத்தை வாங்கிறதுக்கு கூட ஏன் பயப்படணும் நம்ம? அது வந்து யாராக இருந்தாலும், அது தயாரிப்பு நிர்வாகிகள் இப்போ வந்திருக்காங்க, பாலகோபி கொஞ்சம் கை வைக்குங்க. அது தயவு செய்து உங்க நிர்வாகிகள் கிட்ட நம்ம தினசரி ஊதியத்தை தினசரி வாங்கணுங்கிறது நமக்கு 3 நாள் கேட்கலாம், 3 நாள் கேட்கலாங்கிறது வந்து சட்டம் இல்லை. 3 நாள்ங்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜஸ். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக 3 நாள் சொல்றோமே தவிர தினசரி ஊதியத்தை தினசரி பெற வேண்டும். இது டெய்லி வேஜஸுக்கு இருக்கிற முக்கியமான கண்டிஷன். அதை வந்து நீங்க நிறைவேற்றணும். இதுல ஏஜென்ட் அவங்க வந்திருக்காங்க, பாபு வந்திருக்காங்க, ஏஜென்ட் யூனியன் மேனேஜர்ஸ், அப்புறம் டிரைவர்ஸ் இன்சார்ஜஸ் இருக்க டிரைவர்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃபாக இருக்கவங்க, அப்புறம் கிரேன்ல போனால் கிரேன் ஓனராக இருக்கவங்க. இவங்க பயந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டு பண்றது இல்லை, பயந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தயவு செய்து பயப்படாதீங்க. நம்ம உழைச்ச ஊதியத்தை வாங்கறதுக்கு பயப்பட வேண்டிய நிலையில நம்ம இல்லைங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட முக்கிய அறிவிப்பு. அதுதான், அதை வாங்கி தர வேண்டிய இடத்துல நீங்க வாங்கி தர முடிஞ்சா இருங்க, இல்ல வேற ஒருத்தர் இன்சார்ஜ் விட்டுருங்க. ப்ரொடியூசர் தண்டவரம் சார் அப்படின்னு நினைச்சா வேற ஒருத்தர் விட்டுருங்க. இது முக்கியமான கண்டிஷன். இன்னொன்னு, ஒரு முதல் முயற்சியா ஒரு தினசரி ஊதியம் பெறுகின்ற முதல் முயற்சியா, அதாவது லைட்மேன்ஸ், டிரைவர்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிளஸ் மகளிர், இந்த 5 யூனியன்களுக்கும் ஒரு அமைப்பா ஏற்படுத்தி அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பா ஏற்படுத்தி அவங்களுக்கு வாரமான அவங்க சம்பளம், ப்ரொடியூசர் வந்து சனிக்கிழமை வேணா இந்த வாரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் அவங்க சம்பளம் அவங்க அக்கௌண்ட் நேரடியாக போயிடும். அவங்க வந்து ஒரு மாதாந்திர ஊழியர் மாதிரி அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொடுக்கும்.
இதுல ஏறக்குறைய ஒரு 80% நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். அந்த லைஃப் மெனுல சின்ன பிரச்சனை வந்ததால ஒரு 4 மாசம் அது டிலே ஆயிடுச்சு. இப்போ அவங்க செட் பண்ணிட்டாங்க. 100% அது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சின்ன சின்ன யூனியன், கொஞ்சம் யூனியன்ஸ் இருக்கு. இப்போ டெக்னீஷியன் யூனியன்ஸ், ப்ரொடக்ஷன் யூனியன், இவங்கலாம் அடுத்த லைன் அது கொஞ்சம் செட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து அது அடுத்த கட்டம் வந்துட்டா இந்த தினசரி ஊதியம் பெறுகிறவங்களுக்கு அவங்களுக்கு பிஎஃப் கிடைக்கும், இஎஸ்ஐ கிடைக்கும். இஎஸ்ஐயோட பலன்கள் என்னன்னா ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்தோட கிடங்குல இருக்கு. யாரும் யூஸ் பண்ணாங்க. மருத்துவத்துக்கு நம்ம கட்டின பணம் அப்படி இருக்கு. அதையெல்லாம் பயன்பெற்று எந்த 5 ஸ்டார் இதோட, அதாவது 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலா 7 ஸ்டார் ஹாஸ்பிட்டலா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இல்லாமல் அரசாங்கத்தோட உதவியோடு அரசாங்கத்தோட அனுமதியோட அந்த உறுப்பினர் குடும்பத்துக்கு மருத்துவ உதவி கிடைக்கிற முதல் உதவி. அதை அனைத்து இந்த தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அது நீங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த சங்க நிர்வாகிகள் நீங்க வந்து நம்ம பெப்சியோ இல்லை பெப்சியில் நம்ம டிரைவர்ஸ் யூனியனோ நம்ம இதில் இருக்க பொருளாதார சிந்திலையோ இல்லை பாக்ஸார்லையோ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் வந்து ஒரு ரமா போட்டிருக்கோம். அதை கேட்டு மிக விரைவில் இந்த நான் சொன்ன இந்த 6 யூனியன்ல இருக்கிற அமைப்புகள் மிக விரைவில் நீங்க அதுல உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் மந்த்துக்குள்ள அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு அரசாங்க முறைப்படி அரசாங்க அனுமதியோட நம்மளா ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லாம அதை வந்து பண்றதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து நீங்க தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்படிதான் நீங்க வேலை சம்பளம் வாங்கணும், இப்படிதான் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முறைப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்னொன்று, டெக்னீஷியனா இருக்கிறவங்க அவங்க தயவு செய்து அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை கம்பல்சரி வாங்கிடுங்க. இப்போ உங்களால வாங்க முடியல, அந்த நிர்வாகிங்க வாங்கி கொடுங்க. அக்ரிமெண்ட் இல்லாம ஷூட்டிங் போகாதீங்க. ஏன்னா இப்ப படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நம்மளால படத்தை வாங்க முடியல. அது எந்த விதமான பவர் நம்ம கிட்ட இல்லை. எங்க டப்பிங் நடக்குது, எங்க ரீரெக்கார்டிங் நடக்குது, எங்க மிக்சிங் நடக்குது யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க வந்து பெப்சி ஏதோ ஒரு ராணுவ அமைப்பு மாதிரி நினைச்சு கூடாது. அப்ப உங்களுடைய இது என்னன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ப்ரொடியூசர் தாண்டா ஒரு பர்சன்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி கட்டத்துல வந்து வரும்போது நிச்சயமா அதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இல்ல பேரம் பேசி 100 ரூபாய் கொடுத்தா சார் ப்ரொடியூசர் நஷ்டமா இருக்கா சார், நீ 50 குறைச்சுக்கணும் 100 குறைச்சுக்கணும் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அதனால தயவு செய்து உங்களோட அக்ரிமெண்ட்டை நீங்க ஆனர் பண்ணுங்க. அக்ரிமெண்ட்டை நீங்க போட்டுங்க. அக்ரிமெண்ட் வராத மற்ற 11 யூனியன் இருக்கு. அக்ரிமெண்ட்டோட வேலை செய்யக்கூடிய யூனியன் 11 யூனியன் இருக்கு. இந்த யூனியன்ல இருக்கவங்க தயவு செய்து உங்களோட அக்ரிமெண்ட் வாங்கிடுங்க. இல்ல சங்க நிர்வாகிகள் வாங்கிட்டாங்களா இல்லையா அவங்களா சொல்லணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. வாங்கிட்டாங்களா இல்லையா வாங்கிட்டாங்களா இல்லையா. இதுக்கு 2ல நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்டண்ட், டான்ஸ், காஸ்டியூம், மேக்கப். இதுல வந்து சீஃபா இருக்கவங்க கான்ட்ராக்ட்ல வராங்க, உறுப்பினராக இருக்கவங்க டெய்லி இருக்காங்க. இந்த 2மா இருக்காங்க. இது 2ம் சரி பண்ணி இந்த உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்கிற மாதிரியான அந்த திட்டத்துக்குள்ள வந்தா அந்த சம்பள திட்டத்துக்குள்ள வந்து அவங்க சேர்க்கலாம். இல்ல குறைஞ்சபட்சம் அவங்க ஊதியம் வந்து வேலை செஞ்சவொடனே அவங்க ஊதியம் வந்து பெறக்கூடிய அளவுக்கு அதை வந்து நம்ம அமைப்பா மாற்ற முடியும். ஆனா அதுல கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு. அந்த யூனியன் நிர்வாகிகள் உட்காந்து அதை ஒரு ஸ்டெப்பா பேசி எப்படி பண்றது, நீங்க உங்க உறுப்பினரோட பேசி உங்க உறுப்பினர் நிர்வாகிகள் வந்து பெப்சியோட பேசி பெப்சி வந்து இஎஸ்ஐ ஆபீசர்ஸோட பேசி அதை எப்படி அந்த திட்டத்துக்கு நம்ம தப்பு பண்ணி கொண்டு வர வேண்டாம், முறைப்படி அதை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிட்டோமா அடுத்த ஒருமைப்பாடு தினம் வரும்போது நம்ம கிட்ட 25,000 பேர்ல ஒரு 15,000 பேர் மாச சம்பளம் வாங்குற ஆட்களா இருக்க வேண்டும் தான் என்னோட விருப்பம். அதை நாங்கள் நிறைவேற்றி இது பென்ஷனுக்கு இல்லை, இது அதாவது உதவி இது ஒரு தான். அதாவது வந்து உங்களோட பிஎஃப் வந்து உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சங்கங்களும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்குதோ அது மாதிரி வந்து ஒரு பெரிய தொகை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்து அடிபட்டா உங்களுக்கு மாசம் 20,000 உங்க சம்பளம்னா 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து உதவி பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல்வேறு வாய்ப்புகளுக்கு தனித்தின ரொம்ப நேரம் ஆயிடும். அது பல்வேறு விதமான இது இருக்கு. அதை விட நாங்க வந்து தினக்கூலிகள் கிடையாது, நாங்க மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நாங்க ஒரு எம்ப்ளாய் சொல்லக்கூடிய ஒரு உரிமை நம்ம வந்து சேருது. இதுதான் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் நடைபெறாத ஒரு விஷயம். இதை நாங்க நடைபெற்று காட்டும். இதுதான் எங்களுடைய முக்கிய, வேற இந்த அறிவிப்புலாம் ஒன்றும் இல்லை. இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை தயாரிப்பு நிர்வாகிகள் தயவு செய்து நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணி தர வேண்டாம். நாங்க தயாரிப்பாளர்களோட போட்ட ஒப்பந்தம் என்னவோ
அந்த ஒப்பந்தத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுல எதையுமே தயாரிப்பாளர் கஷ்டத்துல இருக்காரு, நாளை இதுல இருக்காரு, அதெல்லாம் வந்து இப்போ வந்து அது வேண்டாம். லாபம் வந்தா எங்களுக்கு வேண்டாம், நஷ்டம் வந்தா எங்களுக்கு வேண்டாம். எங்க வேலை செஞ்ச ஊதியத்தை நீங்க வாங்கி கொடுத்தா போதும். அந்த அளவுல அவங்களுடைய ஊதியம் என்னவோ, அவங்க வந்து வித்தவுட் பிரேக்னா வித்தவுட் பிரேக்கு, 3 வித்தவுட் பிரேக் வந்தா 3 போடுங்க, வரலன்னா போடாதீங்க. ஐயோ 3 இருக்கப்பா 1 கட் பண்ணலாம், இதெல்லாம் இல்லாம ஒரு அமைப்பா நம்ம மாறணும். அது தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு நீங்க வந்து அந்த நிர்வாக சகோதரர்கள் நாங்கள் சொல்றோம், தயவு செய்து நாங்கள் பெற்ற உரிமை அனைத்தும் ஏதோ பேப்பர்ல வந்துருச்சு நினைக்காதீங்க. இது ரத்தத்துல வந்த உரிமைங்க, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு நாள் ப்ரொடியூசர் கவுன்சில நாங்க சண்டை போட்டு பாதாடி எங்க தொண்டை தண்ணி கிழிய ஒரு 5 ரூபாய்க்கு கூட நாங்க சண்டை போட்டிருக்கோம். ஒரு 5 ரூபாய் வந்து சாப்பாடு காசை ஏத்துறதுக்கு 5 நாள் சண்டை போட்டிருக்கோம். அதை போற போக்கில் யாரும் அடிச்சிடக்கூடாது. அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட யாரும் கெஞ்சி கேட்குற நிலைமையில் இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் தயாரிப்பாளரோட நாங்கள் போட்ட உறுதிமொழியை ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு நீங்கள் ஏன்னா லோ பட்ஜெட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை. லோ பட்ஜெட் வந்து நம்ம வந்து போன வரை வந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் லோ பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து நம்ம ஓகே பண்ணணும். இப்போ நம்ம சம்பள வார்த்தை பேச்சுவார்த்தை வரும்போது நம்மளுடைய 40% உதவி வரும்போது அதில் 40% இன்க்ரீஸ் பண்ணி 6 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கிற படங்கள் அதை வந்து அவங்க நம்ம கூட பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, அது ஒரு நாள் 5 கேமரா வச்சுக்கலாம், ஒரு நாள் வெறும் கேமராவில் ஷூட் பண்ணலாம். இதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த 5 கோடினா ஒரு 4-4 கோடி வரைக்கும் இருந்தால் நாங்கள் வந்து பரிசீலனை அது ஓகே பண்ணிடுறோம். ஒரு 5.25 கோடி வரைக்கும் எடுத்து காமிச்சாங்கன்னா அதில் ஏதாவது வந்து தப்பு இருக்கா, அப்போ அந்த நிர்வாகி வர சொல்றோம், தயாரிப்பு நிர்வாகி வர சொல்லி ஒரு உறுதிமொழி நாங்கள் வாங்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வந்து கம்மியாக கணக்கு காமிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுள் மடங்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட 100 ரூபாய் சலுகை வாங்கியிருந்தீங்கன்னா 200 ரூபாயை திரும்ப பெறுவோம்னு ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எங்கேயாவது தவறு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை சமயத்தை கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாத்தையும் எங்களால் கவனிக்க முடியாது. எங்களோட நோக்கம் வந்து உண்மையாக சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு உதவி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அந்த நோக்கத்தில் யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் பெப்சியோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாக அதை நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை இல்லாமல் பண்ணணும். அதை நான் அந்த உதவிமொழி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி இந்த ஒருமைப்பாடு தினத்தில் 24 சங்கத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. அது முறைப்படி உங்களுக்கு மேடை ஏற்றி கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் இருங்க, கச்சன்னு இல்லாமல் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வந்து அந்தந்த நிர்வாகம் வந்து அந்தந்த உறுப்பினர் முன்னாடி அவங்க வந்து மரியாதை செய்யும் போது தான் அது வந்து அவங்களுடைய மனசு நிறைவடையும். அதனால இப்போ ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறோம், அவங்க மட்டும் மேடைக்கு வந்து அந்த சங்க நிர்வாகிகள் வந்து மேடைக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்து.